பிரிச்சுக்கிட்டே போவாரா? நீங்கள் அதிகமாக கோதுமை யூஸ் பண்ணாத ஆள், நாங்கள் கோதுமையை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆள் வட இந்தியாவில். கோதுமையை எப்படி பிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். கோதுமை அதை மாடு அடிக்கிற மாதிரி அடித்து கோதுமையும் பதரையும் பிரிக்க முடியாது. என்ன செய்வாங்க தெரியுமா? க்ரஷர்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டோன்னா சர்ன்னுட்டு நஞ்சு கிஞ்சி அது மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் அது அந்த பக்கத்தில் காற்றுல போயிடும், இந்த பக்கம் கோதுமை மணி விடும். அது ஃபஸ்ட்டு செப்பரேஷன். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட் செப்பரேஷன். அந்த கோதுமையை கொண்டு போய்த்தான் அங்கே பெரிய ஆலைகளில் கொண்டு போட்டாங்கன்னா அந்த கோதுமையில் மேலே இருக்கிற தோலை மாத்திரம் உருவனாங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் மாட்டு தீவனம். அதுக்கு பிறகு அந்த கோதுமை இன்னொரு மிஷினுக்கு போகும். அந்த ஒரு லேயரை எடுத்த ஒரு பகுதியை மறுபடியும் உரிச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் நீங்கள் சாப்பிட்ற ரவை. அதைக்கு மீதிலுக்கு பேர் தான் அதர் அரைச்சாதான் மைதா. அதாவது வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா மெல்லிய மாவு. மெல்லிய மாவினால் சுட்டப்பட்ட அப்பந்தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும். இப்போ பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், பக்கத்தில் நல்லா கையை பிடிச்சி, நீங்கள் முதல் நிலையில் இருக்கீங்களா, ரெண்டாவது நிலையில் இருக்கீங்களா, மூன்றாவது நிலையில் இருக்கீங்களா, நாலாவது நிலையில் இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. பக்கத்தில் கேட்டாங்கல்ல. நிறைய பேர் பார்க்கறது கோதுமை மாதிரி இருக்கிறான். சபைக்குள்ள தான் சொல்கிறேன். ஆமாம், அந்த செடியிலேருந்து தனியாக வந்தாச்சு, அங்கேருந்து வந்தாச்சு. ஆனால் பார்க்குறது கோதுமை இருக்கான். அந்த இது உரிச்சு அது காற்றுல பறக்கிறதான். அதை ஒன்றும் செய்ய முடியாது. உமின்னு சொல்லுவாங்க. அது காற்றுல பறக்கிறது. முதல் பிரிப்பு. ரெண்டாவது பிரிப்பு மாட்டுக்கு தான் ஆகும். மூணாவது பிரிப்பு வயிற்றுக்கு தான் ஆகும். என்ன ரவை கேசரி பண்ணு, உப்புமா பண்ணு. அதுக்கு பிறகு பிரிஞ்சாதான் எங்கே போகும்? தேவ சமூகத்துக்கு போகும். இப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு எத்தனை பேர் அப்படி பிரிக்கப்படுவதற்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க. உண்மை சொல்லணும். தேவ சபையில் இருக்கிறோம். சரி, ஒன்று ஒன்றா கேட்குறேன். ஒன்றாவது நிலையிலிருந்து நான் பிரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க. நல்லா தான் வைத்துங்களேன். நான் கொஞ்சம் ஒன்றுங்களை அடிக்க போகிறது இல்லையே. ஆஹா, ரெண்டாவது நிலையில் பிரிக்கப்பட்டவன் சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டுக்கு தான் லாய்க்கு. மூணாவது நிலையில் பிரிக்கப்பட்டவன்னு நீங்கள் மனுஷனுக்கு லாய்க்கு, ஆனால் வெறும் வயிற்று பிசிக்கு தான் லாய்க்கு. நாலாவது நிறையில் வந்த பிரித்தெடுத்தல் தான் உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும். The process of separation is an ongoing thing in everybody's life. உங்க வாழ்க்கையில் பிரிஞ்சு 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 பிரிக்கப்படுவது தேவன் நடத்துகிற வழி. அது எப்படி பிரிப்பாருங்கிறதுக்கு நான் இப்போ நிறைய காரியங்களை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் என்னை பல நேரங்களில் என்னை சோதித்து பார்த்துருக்கிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என் செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கிறது. எனக்கு என்னை அதிகமாக நேசித்த என்னுடைய தாயாருடைய மரணம் எப்பொழுதும் ஞாபகத்துக்கு வரும். 3.5 வயசில் இந்த பைபிளை வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க. 5 வயசில் ஒரு அதிகாரம் பார்க்காம காஃபி எனக்கு கொடுத்ததே இல்லை. ஒரே பிள்ளை, மூத்த பிள்ளை, ஆனால் விடலை. 7 வயசில் ஒரு அதிகாரம் ஞாயிற்றுக்கிழமை படித்து ஒப்பிக்கணும். எங்கள் வீட்டில் இருந்த ஜப புஸ்தகத்தில் ஒரு ஜபத்தை பாராம்படி சொல்லணும். அங்கே கோயிலுக்கு போய் கோயிலில் ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை நான் இங்கே வந்து வாமிட் பண்ணணும். அப்போ தான் மத்தியானம் சாப்பாடு. எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட் தாயா என்னை வளர்த்தாங்க, எதுக்கு வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்னை ஊழியக்காரனாக மாற்றி வைக்கிறது ஆண்டவர் செய்த காரியம். அவங்க கையில் என்னை கொடுத்துருந்தது தான். என்ன டீச்சர். அதனால் 3.5 வயசில் படித்த முதல் புத்தகமே பைபிள் தான். மறுபடியும் நான் சொல்கிறேன் கல்விங்க, 7 வயசில் நான் பாராமல் படிக்காமல் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. நான் 7ஆவது வகுப்பு படிக்கும்போது எனக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அம்மை.
மணலில் தான் கடற்கரை மணலில் படிக்க வச்சாங்க. வாழை இலையில தான் படுக்கணும், ஏன்னா படுக்கையில் படுக்க முடியாது, அவ்வளோ அம்மா போட்டிருக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும், கண்ணு கூட திறக்க முடியாது. அந்த அம்மா வந்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப பசிக்கும். நான் காலையில் எழுந்திரிச்சம்மா குடிக்க ஏதாவது குடிங்கன்னா பைபிள் வாசியாடா, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கி எனக்கு வசனத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்ததுன்னு நான் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கீழே 4 தங்கச்சிமா இருந்தாங்க. அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் நான் உன்னை பலிபீடத்தில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் அவங்களுக்கு ₹1 கொடுத்ததே இல்லை. அவங்க தான் எனக்கு காணிக்கை கொடுத்துருக்காங்களே, நான் அவங்களுக்கு ₹1 கூட கொடுத்ததில்லை. அதுக்காக என்னை மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு சொல்லலை. தட் இஸ் த வே ஐ லிவ். அவங்க மரித்த செய்தியை என் தங்கச்சி சொல்கிறா, அண்ணே அம்மா ஆண்டோட்ட போயிட்டாங்க ராத்திரி 10 மணிக்கு. நான் நீ வருவியா? தூத்துக்குடியிலேருந்து என் தங்கச்சி ஃபோன் பண்ணுறேன், என்னோடய 3ஆவது தங்கச்சி. நான் சொன்னேன் 1/2 மணி நேரம் கழித்து சொல்கிறேன்ப்பா. ஃபோனை வச்சுட்டு நான் செய்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை அது வித்தியாசமாக தெரியலாம். நான் ஆண்டோட்ட போய் கேட்டேன். ஏன்னா நானும் என் மனைவியும் திருமணம் செய்வதற்கு முன்னதாக நான் அவளுக்கு எழுதி கொடுத்த லெட்டரில் முதல் பாயிண்ட் 7 பாயிண்ட் போட்டு அவளை நான் அவள் முகத்தை பார்க்காம திருமணம் பண்ண அந்த காரியத்தில் முதல் காரியம், ஆண்டவர் போன்னு சொன்னால் தான் போகணும், வான்னு சொன்னால் தான் வரணும், ஆண்டவர் சொல்லாமல் போகக்கூடாதுங்கிற உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் நாங்கள். அதனால் இப்போ அம்மாவை புதைக்கிறதுக்கு நான் போகணுமா வேண்டாமா? நான் தேவ சமூகத்தில் போனேன். அடுத்த நாள் எனக்கு 45 யங் பீப்புளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். எங்கள் இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தா உடனே டிவிக்காரன் வந்துடுவான், போலீஸ் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைனால நான் தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் சென்சிட்டிவாக இருக்கிற நேரத்தில் நான் தான் கொடுக்கணும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நான் ரஷ்யாவுக்கு போனோம். மாஸ்கோ பட்டணத்தில் கிட்டத்தட்ட 950 பாஸ்டர்ஸ் ரஷ்யாவின் பல பாகத்திலிருந்து கூடி வந்திருந்த ஒரு செமினாரில் நான் பேசணும். நானும் இன்னொரு ஃபேமஸ் ப்ரீச்சர் இருந்தால் 2 பேர் தான். அவருக்கு சுகமில்லைன்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், அவருக்கு சோமில்லாதனால ரெடியாவா. என்னைய கொஞ்சம் ரஷ்யாவில் சில பகுதிகளில் தெரியும், சைபீரியா சைட்லெல்லாம் நான் கொஞ்சம் ஊழியம் செய்ததுனால ஒரு தாக்கம் உண்டானதுனால அங்கே சைபீரியா அந்த கடைசி கோடியில் இருக்கிறவங்க மாஸ்கோவுக்கு வந்திருக்காங்க. அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, ஜெபக்குமார் மிஸ் பண்ணிடாத, உன்னையே தான் நம்பியிருக்கிறேன் அவர் ஃபோன் பண்ணுறாரு. நீ முழு செஷனையும் எடுக்கிறதுக்கு ரெடியாகணும். ஆனால் அந்த ப்ரீச்சர் வந்தார். அவர் நான் ஒரு நாளைக்கு 1 தான் பண்ண முடியும், மீதி 2 பிரசங்கத்தையும் ஜெபக்குமார் தான் பண்ணணுன்ட்டு நடந்த காரியம். ஆகையினால அதையும் தவிர்க்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்டார் என்கிட்ட, எது முக்கியம்? எது முக்கியம்? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டோம். என் கூட இருந்ததெல்லாம் சொன்னாங்க, அண்ணே நீங்கள் இப்போ புறப்படுங்க, நாங்கள் ராத்திரியே உங்களை கல்கட்டாவில் கொண்டு சேர்த்துடுறோம். அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நீங்கள் சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா 5 மணிக்கு ஃபியூனரில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். அவங்க நெருக்குறாங்க, புறப்படுங்கண்ணே, ஒரு பிள்ளைண்ணே, மூத்த பிள்ளைண்ணே, உங்களை பள்ளிப்பீடத்தில் வச்சவங்க அண்ணே, உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் எதிர்பார்க்காதவங்க அண்ணே. ஆண்டவர் சொல்லிட்டதுனால நான் 20ஆவது நிமிஷத்துலேயே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், ஏம்மா நான் வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்குங்க. அவள் சொன்னேன், எங்களுக்கு தெரியும், உனக்கு எதை காட்டிலும் உன் தேவனுடைய ஊழியம் மாத்திரம்தான் முக்கியம். என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலையா, என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாகிலும் என்னை காட்டிலும் அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Even God taught me to detach myself in the closest relationship. நல்லா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஏன்னா அவர்களுடைய சன்னிதானத்தில் போய் மெல்லிய மாவாக மாறி சமூகத்து அப்பமாக மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை இருந்ததுனால உறவுகளிலிருந்து உடைமைகளிலிருந்து உலகத்திலிருந்து சுத்தமாக பிரித்து வைத்த ஒரு உள்ளத்தை தேவன் எனக்கு தந்ததற்காக
இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எதுல இருந்தெல்லாம் பிரிய முடியாமல் இருக்கீங்க? கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். எலியேசர், எஸ் சார், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன்பா, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை எகிப்திலிருந்து பிரிச்சேன், ஜனத்திலிருந்து பிரிச்ச உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்து அதிலிருந்து பிரிச்ச என்னுடைய ஆசாரிய ஊழியத்துக்கு உன்னை பரிசுத்தமாக்கியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி லேவியராகமம் 10வது அதிகாரம், லேவியராகமம் 10வது அதிகாரம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், நான் ஞாபகப்படுத்தி விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். நல்லா கவனிங்க, 4 பிள்ளைங்க. ஆரோனுக்கு ஆண்டவர் கட்டளையிடாத ஒரு அக்னிய முன்னால நிக்கிற 2 பேர் கொண்டு வந்துட்டான். இது என்னதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, இது அறிந்திருப்பீர்கள். தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்னிய வீட்டிலேயே உண்டாக்கி கொண்டு வந்துட்டான். அவங்க 2 பேருமே பேசி கொண்டு வந்துட்டாங்க. 2 பேரும் அவனுக்கு முன்னால ஓடினவங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அக்னி புறப்பட்டு அவங்க செத்தாங்க. பட் எலியேசர் வாஸ் நாட் அட் ஆல் டச்ட் பை தட். அவங்களுடைய கான்ஸ்பிரசிக்கு அவன் விட்டு கொடுக்கல, அவங்களுடைய ஆலோசனைக்கு அவன் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி அல்ல. அதனால தான் எலியேசர் மேலே சீட்டு விழுந்தது. தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டவனாக மாத்திரமில்லை, எப்படி நிறுத்தினான்னு கொஞ்சம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். கெட்டு போகிறவர்களோடு கூட கெட்டு போவதற்கு தன்னை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல எலியேசராக அவன் இருக்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 3வது அதிகாரம் 32வது வசனம். ஆசரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை. நல்ல கவனிங்க, நீங்க இங்க டிட்டாச் ஆகி போகும்போது லேவியர்களுக்குள்ள தலைவர்களுக்குள் தலைவனாய், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிக்கலங்க, உயர்த்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? ஒன்று செய்யுங்க. எவ்வளவு இதுல இருந்து அப்படியே வெட்டி 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 நீங்க வந்தீங்கன்னா தலைவர்களுக்குள் தலைவனாக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். மாலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அவனுடைய ஒரு பெரிய கேரக்டரை நான் உங்களுக்கு காண்டி கொடுத்துறேன். முன்னால் போன 2 பேரும் செத்துட்டாங்க. அதனால எலியேசர் இந்த இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க வந்த நாளில் என்னைக்கு அவங்களுக்கு பொசிஷன் கிடைச்சது, அந்த நாளில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம். லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டு. நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் கூட வாசிக்கலாம். அந்த லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் 16வது வசனம். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தணிக்கப்பட்டதாய் இருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலியாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரன் மேல் அவன் கோபம் கொண்டு. போதும், இவ வீட்டில் 2 சாவு வேற நடந்திருக்கு. இப்போ மோசே தேடி பார்க்குறான், இவங்க பலி செலுத்தின அந்த பலி இருக்குதான்னுட்டு. இவங்க அதெல்லாம் எரிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய கட்டளையை மீறி அதில் தான் அவங்க சாப்பிட்ருக்கணும். இப்போ யார் மேலே கோவம் வந்தது? அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நாள்லேயே அடி, அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நாள்லேயே குட்டு கோபம் கொண்டு. யார் மேலே? எலியாசர் மேலே.
நானா என்ன செஞ்சுருப்பேன்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இந்த சபையில் பாஸ்டர் ஒரு குட்டு போட்டார்னா, நீதிமானின் தலையை கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெய் போல் இருக்கும்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையா போடுங்க பார்க்கலாம். கஷ்டம்தான். வில்லி வாக்கத்தில் நீர் மட்டும்தான் இருக்குதா? தெருவுக்கு சபை உண்டாயிட்டு தெரியுமா? இது இல்லைன்னா அது அங்கே நான் வந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, வராட்டாலும் கேட்க போகிறதில்ல. பெரிய பெரிய சபைலாம் இருக்குது. பாஸ்டருக்கு எனக்கு தெரியவே செய்யுது. பாஸ்டர் பற்றி எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது எனக்கு என்னை பற்றி. நானும் போகிறேன், ஆராதிக்கிறேன், வர்றேன். வந்தாண்டேங்க குற்றுறையா அப்படி தானே சொல்லியிருப்போம். நான் சங்கீதக்காரன் சொல்லுவான், நீதிமான் என்னை குட்டட்டும். அது என்னுடைய என்னைக்கு அபிஷேக எண்ணெய் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, குட்டு எண்ணெயும் வேணும். நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வெறும் அபிஷேக எண்ணெய் மட்டும் போதாது, கொஞ்சம் குட்டப்படுகிற எண்ணெயும் வேணும். ஏன்னா அது என்ன செதுக்கி 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 என் தேவனுக்கு உரியவனாக மாற்றுகிறபடினால எனக்கு என்னை தயவாய் குட்டட்டும். நீதிமன் என்னை எனக்கு தயவாய் குட்டட்டும். நல்லா கவனிங்க. இந்த ராத்திரி வேளையில் இந்த தேசத்தை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கென்று எதுவும் இல்லை, இப்புவி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்புவி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற, இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, சொந்தமல்ல, எனக்கென்று இப்பூவி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. சாயங்கால வேளையில் ஒரு கேள்வி மட்டும் கேட்டு உங்களை விட்டுறேன். தேவ சபையில் கூடி தேவனை ஆராதித்து தேவனை அறிந்திருக்கிற தேவ சபையே, தேவ அபிஷேகம் உங்களிலே இந்த உலகத்திலிருந்து பிரிப்பதற்கு, உங்களை மறுரூபமாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று என்றதை நீங்கள் அறிந்திருக்கிறது உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த மறுரூபம் என்றால் என்ன? அந்த மறுரூபம் என்றால் என்ன? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன்.
எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் என்பதற்காக. உலகத்தில் எல்லாம் அப்படியேவங்களா இருங்க, ஆனால் அது உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் இருங்க, ஆனால் வீடு உங்கள் வீடுன்னு சொல்லி இது ஏன் வீடுன்னு சொல்லி வாழாதீங்க. பொருட்களை உடையவர்களாக இருங்க, அந்த பொருள் என்னுடையதுன்னு சொல்லி உரிமை பாராட்டி அதுக்காகவே ஓட்டிடாதீங்க. அநேக காரியங்களை தேவன் உங்களை நம்பி தந்திருப்பார், அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ளுங்க. ஆனால் எந்த நேரமும் உங்கள் இருதயம் சொல்லணும், எனக்கென்று எல்லாம். இது உண்மையாக சொல்வீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் ஹார்டாக தான் பேசியிருக்கேன், ஆனால் ஆண்டவர் இதைத்தான் சொல்ல சொன்னார். ஆண்டவர் சொன்னதை தான் சொல்லியிருக்கிறேன். சண்டை போடணும்னு அவர்கிட்டே போட்டுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் யார் இந்த நேரத்தில் எழுந்திருக்கவோ அசைவ தேவையில் நான் உங்களை 2 நிமிஷத்தில் அனுப்பிச்சிடுறேன். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை வெற்றி பெற்றவர்களாக ஃபினிஷிங் வெல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதற்கு, நன்றாக உன் ஓட்டத்தை முடித்தாய் என்று சொல்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு வைத்திருக்கிறதற்கு, உன்னிலே நீ புறப்படும் போது பெரிய கனவுகளோடு கூட புறப்பட்டாய், பெரிய எண்ணங்களோடு கூட புறப்பட்டாய். எல்லாவற்றையும் உடைத்தெறிந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்கிறேன் என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஒரு நாள் கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்து ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு